கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ரயில் நிலைய பணிகளை விரைந்து முடிக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் புதியதாக அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 20 கோடி மதிப்பீட்டில் 3 நடைமேடைகளுடன் இந்த ரயில் நிலையமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளும், அதே போல தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகளும் கிளாம்பாக்கத்துடைய நிறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் பொத்தேரி பேருந்து நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து புறநகர் ரயில் மூலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து செல்கிறார்கள். அதாவது குறிப்பாக அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ரயில் வசதி இல்லாத காரணத்தால் முன்னதாகவே பொத்தேரி ரயில் நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் இறங்கி இங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து சென்று வருகிறார்கள். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அந்த பணிகள் வந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பொத்தேரி பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பேருந்து நிலையத்தின் அருகே ரயில் நிலையம் இருப்பதன் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில்களை வந்து ஏராளமான பயணிகள் நம்பியிருக்கிறார்கள். அதாவது அரசு பேருந்துகளில் சென்னை மாநகர பகுதிகளுக்கு செல்லும் போது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் மற்றும் கால விரயம் ஆகியவற்றை தவிர்ப்பதற்காக பெரும்பாலான பயணிகள் வந்து ரயில்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படக்கூடிய ரயில்கள் பொத்தேரி வழியாக செல்கின்றது. இந்த ரயில்கள் வந்து அதாவது குறிப்பிட்ட நேரத்திற்கு இல்லை என பயணிகள் வந்து வேதனை தெரிவிக்கிறார்கள். ரயில்களையும் கூடுதலாக இயக்க வேண்டும். அதே போல கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை விரைந்து முடித்து பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவீன்.